மகளே, கணவரை கண்டவர்கள் திட்டலாம், விழுந்து விட்டாய் என உன்னை எள்ளி நகையாடலாம். இனி எழுந்திருக்கவே மாட்டாய் என்று போட்டியாளர்கள் நினைக்கலாம். இவர்களின் மாறுபாடான நிலை கண்டு மயங்கவோ பயப்படவோ வேண்டாம். உலகம் தலைகீழாக மாறட்டும், வேகமாக ஏறுவோர் ஏறட்டும், ஆனால் நீ சறுக்காமல் பார்த்துக்கொள்வேன். உயர பறந்தவர்கள் தரைக்கு இறங்குவார்கள், இறுதியில் எதையும் அடைய முடியாமல் வீணாகி போவார்கள். உன்னை நான் சுமந்து செல்கிறேன். தரைக்கு கொண்டு வந்தாலும் ஜாக்கிரதையாக பத்திரமாக கொண்டு வருவேன். தரையில் உன்னை விட்டாலும் எல்லாவித சலுகைகளையும் செய்து தந்து விட்டுத்தான் கீழே இறக்குவேன். எனவே பயப்படாதே. எல்லாவற்றையும் சாதிக்க பிறந்தவர்கள் சோதனையையும் இன்முகத்தை காட்டி ஏற்றுக்கொள்வார்கள். இதனால் சோதனை அப்படியே சாதனையாக மாறும். நீ சாதிக்க பிறந்தவள். உன்னிடம் எத்தகைய நிலையிலும் சோர்வு வரக்கூடாது. சந்தேக எண்ணங்கள் வளரக்கூடாது. தோல்வி பயம் உன்னை ஆட்கொள்ளக்கூடாது. உன் அருகில் நான் இருக்கிறேன். உன்னை தூக்கிச் செல்ல காத்திருக்கிறேன். வாய்ப்புகளை வலிய வாங்கி தந்து உன் வர்த்தகத்தை கூட பெருக்கி தருகிறேன். இன்று முதல் எந்த நிலையிலும் உன் வாயிலிருந்து நெகட்டிவான எண்ணங்களோ தோல்வி பயமோ எதிர்காலத்தை பற்றிய பயமோ இருக்கக்கூடாது என உனக்கு அன்பு கட்டளையிடுகிறேன். எனவே துணிச்சலை வரவழைத்து கொண்டு இன்னும் உழை, போராடு. நிச்சயம் வெற்றி உன்னை வந்து சேரும் நாள் தொலைவில் இல்லை. கண்ணீருடனும் பக்தியுடனும் சாய்ராம், உன்னுடைய அனுக்கிரகம் எங்களுக்கு எப்போதும் தேவை என்று நீ கேட்கின்ற போது உன் குரலை, மன பாரத்தை நான் உணர்கிறேன். இந்த நிலையிலிருந்து மீள்வதற்காக உன் மனம் படும் பாட்டையும் அறிகின்றேன். என்னை தாண்டி எங்கு சென்றாலும் உனக்கு நிம்மதி கிடைக்காது, மீளவும் முடியாது. ஆகவே பொறுமையோடு காத்திரு. உன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு விரைவில் வருகிறது. நான் உனக்கு சோதனைகளை அனுமதிக்கும் போது அதை கஷ்டமாக நினைக்காதே, மகிழ்வுடன் ஏற்றுக்கொள். நான் நேசிக்கின்றவர்களை மீட்பதற்காக இந்த கஷ்டத்தை அனுமதிக்கின்றேன். என் பக்தன் ஒருவன் இருந்தான். அவன் எல்லாவற்றிலும் உயர்ந்த நிலையில் இருந்தான். என்னிடம் வந்த கிரகங்கள் அவனுக்கு நான் வேலி அடைத்து காத்திருப்பதை பற்றி கூறின. உங்களால் அவனை அசைத்து கூட பார்க்க முடியவில்லையே, ஏன் என கேட்டேன். உங்கள் பாதுகாப்பில் இருக்கும்போது அவனை எங்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. பாதுகாப்பை சிறிது விலக்கி அவனை சோதிக்க அனுமதி தாருங்கள் என கிரகங்கள் என்னிடம் அனுமதி கேட்டன. அவனது உயிரை தவிர மற்றதை பறிக்க அனுமதிக்கின்றேன் என்றேன். இது போதும். அவனை நாங்கள் வாட்டும்போது உங்களை விட்டு விலகி போவான். உங்களை திட்டி பழிபாவத்தை ஏற்றுக்கொள்வான். இந்த ஒன்றை வைத்தே அவனை வழிக்கு கொண்டு வந்து விடுவோம் என்றன. முடிந்ததை செய்யுங்கள் என கூறினேன். கிரகங்கள் அவனுக்கு பொல்லாத காலத்தை உண்டாக்கின. இருந்த அனைத்தையும் பிடுங்கிக் கொண்டன. அவனுக்கு நோயையும் தாங்க முடியாத வேதனைகளையும் தந்தன. அந்த நிலையிலும் அவன் வார்த்தையால் கூட என்னை நொந்து கொள்ளவில்லை. தன்னம்பிக்கை இழக்கவில்லை. எல்லாம் பூர்வ கர்ம பலன். புண்ணிய காலம் இருந்தவரை நான் பொறிப்புடன் இருந்தேன். இப்போது பாவகாலம் ஆரம்பித்திருக்கிறது போலும் கஷ்டப்படுகிறேன். இறைவா, இந்த சோதனையோடும் உன்னை மறக்காத நிலையை கொடு என கெஞ்சினான். என் மனதாலும் நீங்கள் என்னை கைவிட்டீர்கள் என சொல்லாத நிலையை கொடு என்று வேண்டினான். வாழ ஒரு காலம், தாழ ஒரு காலம். உங்களால் வாழ்வை அனுபவித்து எனது போராத நேரத்தால் தாழ்வை அனுபவிக்க தள்ளப்பட்டிருக்கிறேன். நிரந்தரமில்லாத ஒன்றுக்காக நான் நிம்மதி இழந்து போகிறேன். இதுவும் கடந்து போகும் என்ற வாக்கியத்தை காற்றில் விடுகிறேன். அனைத்து முயற்சிகளையும் தங்களை தவிர்த்து செய்யவே முனைகின்றேன். இவற்றிலிருந்து என்னை காத்தருள்வாயாக. இறப்பினும் உன் திருவடியை தீவிரமாக பற்றி கொள்ளும் நிலையை தந்தருள்வாயாக என வேண்டினான். எனது நாமாவை அவனது வாயின் வார்த்தைகளாக்கினான். நம்பிக்கையை திடப்படுத்தி என் திருவடிகளை தஞ்சமடைந்தான். சோதனையின் எல்லை வரை அவனை இழுத்து கொண்டு போன கிரகங்கள் தோற்றன. இறுதியில் அவனை ஆசீர்வதித்தன. இழந்ததை விட பல மடங்கு அவனுக்கு எல்லாம் கிடைத்தது. உயர்ந்த செல்வாக்கும் செல்வமும் உள்ளவனாக ஆனான். மற்றவர்களால் வணங்கப்படும் உயர் நிலையை அடைந்தான். இதுதான் என்னை நம்பியவனின் நிலை. நீயும் என்னை மறக்காமல் நம்பு. உனக்கு தேவைப்படும் அனைத்தையும் செய்கிறேன். மந்தன் என்கின்ற சனி தேவனின் ஆதிக்கமும் உன்னை விட்டு விலகும். ஆகவே இன்றிலிருந்து மந்த நிலையும் மாறி சந்தோஷம் பிறக்கும். இன்னும் உனக்கு சரியான நேரம் வரவில்லை என்பதையும், என் அருளால் எல்லாம் கைகூடி வருகிறது என்பதையும், முழுமையான பலனை பெற இன்னும் சிறிது காலம் காத்திருக்க வேண்டும் என்பதையும் புரிந்து கொள். உன் போன்ற பிரச்சனையுள்ள பலர் வீணாக போனார்கள். நான் உன்னை கைவிடவில்லை. இதனால் நீ இன்னும் களத்தில் இருக்கிறாய். உன்னை கைதூக்கி விடுவதற்கான வாய்ப்பு காத்திருக்கிறேன். அதுவரை பொறுத்திரு. யார் ஒருவர் தன்னை மறந்து என்னையே தமது மனதாலும் வாக்காலும் நினைத்து கொண்டிருக்கிறாரோ
அவருடைய எல்லா பொறுப்புகளையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என சத்தியமாகவே கூறுகிறேன். இதையே நான் சச்சரிதத்திலும் கூறியிருக்கிறேன். கவலை கொள்ளாதே. ஓம் சாய்ராம்.